தொடக்க முதல் சிகரம் வரை அவர்களின் வெற்றி கதை உங்களை அழ வைக்கும். கல்லூரி கட்டணம் கட்ட முடியாததால் கவலையில் இருக்கிறீர்களா? ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது என்று இரவு முழுவதும் அழுதுள்ளீர்களா? அவமானங்கள், பசி, வறுமை, இந்த வலிகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஏனெனில் இன்று உலகம் கொண்டாடும் பல தலைவர்கள், தெருவிளக்கின் கீழ் படித்தவர்கள், பல நாட்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருந்தவர்கள்தான். வறுமை ஒரு சாபமல்ல, அது ஒரு சீற்றம், அது ஒரு உந்து சக்தி. அந்த சீற்றத்தை சரியாக பயன்படுத்திய 3 ஜாம்பவான்களின் கதை இது. முதல் கதை, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஒரு வாய் தண்ணீருக்காக அவர் பட்டப்பாடு. சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள், ஆனால் உங்களை வகுப்பறைக்குள் அனுமதிக்கவில்லை. தரையில், தூசியில்தான் உட்கார வேண்டும். தாகம் எடுத்தால் தண்ணீர் பானையை தொட முடியாது. பியூன் வந்து உங்களுக்கு ஊற்றினால்தான் தண்ணீர் கிடைக்கும். பியூன் வரவில்லை என்றால் நாள் முழுவதும் நீங்கள் தாகத்துடன் இருக்க வேண்டும். இந்த வலியைத்தான் அம்பேத்கர் அனுபவித்தார். அவர் லண்டனில் படிக்கும்போது சாப்பிட பணம் இல்லை. தினமும் 2 ரொட்டி துண்டுகளை மட்டுமே சாப்பிட்டு பிழைத்தார். நூலகம் திறப்பதற்கு முன் வாசலில் நின்று இரவு மூடும் வரை படிப்பார். பசிக்கு இடமில்லை, படிப்பு மட்டுமே பிரதானம். அவரை ஒதுக்கி வைத்த அனைவருக்கும் சேர்த்து அவர் இந்திய நாட்டின் அரசியலமைப்பை, அதாவது உச்சபட்ச சட்டத்தை, கல்வி மட்டுமே அவரது ஆயுதமாக இருந்தது. அவமானங்கள் உங்களை துரத்தினால் அறிவை உங்கள் ஆயுதமாக்குங்கள். இரண்டாவது கதை, கர்ம வீரர் காமராஜர். படிக்காத மேதை, ஆனால் கல்வியின் தந்தை. அவர் தமிழ்நாட்டின் தலைவிதியையே மாற்றினார். ஆனால் அவருடைய சொந்த கல்வி 6ஆம் வகுப்புடன் நின்றது. காரணம், கொடூரமான வறுமை. தந்தையை இழந்ததால் குடும்பத்தை ஆதரிக்க சிறு வயதிலேயே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். ஆனால் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தபோது அவருடைய ஒரே சிந்தனை இதுதான்: நான் பட்ட வேதனை தமிழ்நாட்டின் வேறு எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. பசியோடு இருந்தவர்களுக்கு உணவளித்தார். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். அவர் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு தலைமுறையையே படிக்க வைத்தார். அதனால்தான் அவர் இன்றும் கிங் மேக்கர் என்று கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது கதை, ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு படகோட்டியின் மகன், குடியரசுத் தலைவரான கதை. ராமேஸ்வரத்தில் ஒரு சிறுவன் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து செய்தித்தாள்களை விநியோகிப்பான். ஏன்? தனது பள்ளி கட்டணத்தை செலுத்த போதுமான பணம் சம்பாதிக்க மட்டுமே. அவருடைய சகோதரி தன்னுடைய தங்க வளையல்களை அடகு வைத்தால் அவருடைய இன்ஜினியரிங் கல்லூரி சேர்க்கை கட்டணத்தை செலுத்த. பல நாட்கள் உணவுக்கு பணம் இல்லாமல் அவர் பசியோடு இருந்தார். ஆனால் அவருடைய கனவு அவருடைய பசியை விட பெரியது. அதன் விளைவு, பேப்பர் விநியோகித்த சிறுவன் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆனார். அவர் ஏவுகணை மனிதன் ஆனார். உங்கள் தந்தை என்ன செய்கிறார் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன ஆகிறீர்கள் என்பதை உங்கள் கடின உழைப்பு மட்டுமே தீர்மானிக்கிறது. இறுதியாக உங்களுக்கு ஒரு வார்த்தை. நண்பரே, இப்போது சொல்லுங்கள், பணம் ஒரு தடையா? நிச்சயமாக இல்லை. உங்கள் கிழிந்த சட்டை, உங்கள் காலியான வயிறு, மற்றவர்களின் அவமானங்கள், இவை அனைத்தும் உங்களை ஒரு தலைசிறந்த சிற்பமாக செதுக்கும் ஒளியாகும். இந்த வலியை கோபமாக மாற்றுங்கள். அந்த கோபத்தை உங்கள் படிப்பில் செலுத்துங்கள். வரலாற்றை எழுதுவது பணக்காரர்கள் அல்ல, உலகை மாற்றும் நெருப்பு உள்ள உங்களைப் போன்ற இளைஞர்கள்தான். இன்று ஒரு சபதமிடுங்கள். கீழே கமெண்ட் செய்யுங்கள். எது தடையாக வந்தாலும் நான் வெற்றி பெறுவேன். வெற்றி உங்களுடையது.